பொன்னேரி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சில திட்டங்கள் மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். போன சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் சொன்ன திட்டங்கள் அதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறோம். அந்த உரிமையோடு இன்னைக்கு மீண்டும் மக்களை சந்திச்சு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம். போன முறை நாம சொன்ன ஒரு முக்கியமான திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா திட்டம். அதே மாதிரி 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேரும் காலைல வந்தோடனே பசியோடு படிக்கக்கூடாது. அவங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 20 குழந்தைங்க பயன்படுறாங்க. புதுமை பெண் திட்டம், தமிழ் வந்து அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் படிக்க போனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும். சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பா இந்த மகளிர் உரிமை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, 3 மாசத்துக்கு சேர்த்து பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் சேர்த்து கோடை கால சிறப்பு நிதி 2000 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் கொடுத்தாரு. இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி 1200 2000 உயர்த்தி தருவோம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு 10 லட்சம் பேருக்கு வீடு தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தருவோம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல கல்லூரி படிக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி, ஒவ்வொரு மகளிருக்கும் நம்முடைய அரசு அமைஞ்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன், அந்த கூப்பனை வச்சுட்டு அந்த மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அவங்களே முடிவு பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டோம் நம்முடைய தலைவர்.